ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 இயர்ஸாகவே அவர் எனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் வந்து டிசபிள் சைல்டு சார். என்னால் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண முடியாது. அந்த நம்ம குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. என் குழந்தைக்கு சரியாயிடாதா, ஏதாச்சும் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம். அவர் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது சார், பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. எனக்காக ஷாக் ட்ரீட்மெண்ட் தவிர மிச்சம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எனக்காக அவர் பார்த்துருக்காரு. எனக்கு வந்து எப்படின்னா, என்னால் வந்து ட்ரெஸ் ஒரு ஏஜ் வரைக்குமே என்னால் போட முடியாது. எங்கேயாச்சும் மாட்டிக்கும், கையில் எங்கேயாச்சும் மாட்டிக்கும். அப்போ வந்து எல்லா பொண்ணுமே வந்து அம்மா கிட்ட தான் போவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, எங்கள் அம்மா கிட்ட நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். எங்கள் அப்பா கிட்ட அது இருந்தது இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏஜ் வரைக்கும் அப்பா கிட்ட இருந்தது இல்லை சார். நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நிற்பேன். ஒரு வயசு வரைக்கும் நான் எங்கள் அப்பா கிட்ட தான் நின்னேன். நான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிற வரைக்குமே எங்கள் அப்பா கிட்ட தான் நின்னேன். நான் இந்த காலேஜ் போன அப்புறம் தான் எங்கள் அப்பா எனக்கு பண்ண மாட்டாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது வரைக்குமே எங்கள் அப்பா தான். என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட தான் எனக்கு போகணும்னு தோணுது. எங்கள் அம்மா கிட்ட போனோன்னா அவர் சொல்லுவார், அம்மா கிட்ட போமா, அம்மா இருக்காங்க. எனக்கு இல்லை, நீ பண்ணி விடுங்க, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேனே. அந்த மாதிரி தான் சார் பார்த்துக்கிட்டாரு இத்தனை வருஷம். அதே மாதிரி நான் ஸ்கூல் 10th படிக்கும் போதே ரிலேட்டிவ் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து பாஸ் ஆகாது, இந்த பொண்ணுலாம் இதெல்லாம் வந்து தேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா கிட்டே. எங்கள் அப்பா வந்து வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்குறேன். நான் ஸ்கோர் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். +2 முடிச்சிட்டேன். +2 முடிச்ச அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணுக்குலாம் இங்கே காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ வந்து நான் சட்டம் படிக்கிறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன். நான் இது வரைக்கும் நான் இந்த டிகிரி நான் முடிச்சிருக்கேன்னா எல்லாமே எங்கள் அப்பா காசு தான். ஒரு வார்த்தையில் அப்பாவை டிஃபைன் பண்ண நீங்கள் உங்கள் அப்பா என்ன சொல்வீங்க? சார், அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை சார். நான் இப்போ இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா அவர் மட்டும் தான் சார் காரணம் சார். அதே மாதிரி அவர் எனக்கு முத்தம் கொடுக்கறதே இல்லை சார். நான் கேட்பேன், எல்லாம் ஒரு நல்ல நாள் அதுமா, அப்பா தாங்கப்பான்னு சொன்னா அப்பதான் கொடுப்பாரு சார். ஏன் அவரு அது கொடுக்கறதுக்கு ஏன் ஸ்டாப் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏஜுக்கு மேல எல்லாமே ஸ்டாப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து நான் கிஸ் பண்ணுவேன். அவர் எனக்கு கிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். எனக்கு அது வந்து ஒரு ஏக்கமாவே போயிடுச்சு. எனக்கு அவர் மட்டும் தான் சார் எல்லாமே. இப்ப நான் திரும்பி பார்த்தேன்னா என் லைஃப்லயே அவர் மட்டும் தான் இருக்காரு. எனக்கு இத்தனை வருஷம் ஒரு மனுஷனால மூஞ்சி சுளிக்காம ஒரு குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் கூட மூஞ்சி சுழிச்சது இல்ல சார். காலையில ஊருக்கு போயிட்டு வருவார் சார். அப்பதான் வந்து படுப்பாரு. நான் வந்து பஸ் ஸ்டாப் கூட்டு போய் விடுங்க பண்ணுவேன். அப்பான்னு ஒரு வார்த்தை தான் சார் சொல்வேன். ட்ரெஸ் மாதிரி என்ன கூட்டு வந்து விடுறா சார் இந்த வயசு வரைக்கும். பொய் வாழ்வின் பூரண தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே.